அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோஸு அப்புறம் வாழைத்தண்டு வச்சு ஒரு பொரியல் பார்க்க போகிறோம். இந்த கலர் கோஸும் வாழைத்தண்டும் சேர்ந்து ஒரு பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. முதல்ல நம்ம கடாயில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, நறுக்கின வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் நறுக்கின கோஸு, சுத்தம் பண்ண வாழைத்தண்டு ரெண்டுத்தையும் எடுத்து ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க நிறைய காய்கறி எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த பொரியல் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இதில் பருப்போ வேறு எதுவுமே மசாலாலாம் சேர்க்கவே இல்லை. வாழைத்தண்டில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது, கோஸ்லேயும் இருக்குதுங்க. ஸோ இதில் பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். தூள் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு அப்பப்போ திறந்து வதக்கிக்கோங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் தெளிக்க கூட வேணாங்க. கோஸில் இருக்க நீர் சத்தும் வாழைத்தண்டில் இருக்க நீர் சத்துமே இது காய் வெந்து கொடுக்கறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். நம்மளோட சுவையான கோஸ் மற்றும் வாழைத்தண்டு பொரியல் தயாராகிடுச்சுங்க. கர்ட் ரைஸ் கூட நான் வாழைக்காய் பொரியலும் வாழைத்தண்டு கோஸ் கலவை பொரியலும் வச்சுருந்தேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ.